தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மாணவர்கள் மத்தியிலையும் மாணவர்களோட பெற்றோர்கள் மத்தியிலையும் நீட் எக்ஸாம் பற்றின தன்னோட எண்ணங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். கிராமப்புறத்தில் உள்ள ஏழை எளிய மாணவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த மாணவர்களுக்கு நீட் எக்ஸாமால் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்கிறது தான் ஒரு சத்தியமான உண்மைங்கிறத முன்வைக்கிறாரு. விஜய் அவர்களின் பார்வையில் நீட்டை 3 விதமாக பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு, கல்விங்கிறது மாநில பட்டியல்லேருந்து பொதுப்பட்டியலுக்கு மாறினது தான் பிரச்சனைக்கான ஆரம்பமே. ஏன்னா 1975க்கு முன்னாடி கல்விங்கிறது மாநில பட்டியலில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ஒன்றிய அரசுக்கு மாற்றிருக்காங்க. இதுதான் பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறத அவர் முன்வைக்கிறாரு. இரண்டாவதாக, ஒரே நாடு ஒரே பாடத்திட்ட முறை ஒரே தேர்வுங்கிறது ஏற்கத்தக்கதல்ல. ஏன்னா ஒரு ஸ்டேட் சிலபஸ் படித்த மாணவ மாணவிகளால் NCERT சிலபஸில் எக்ஸாம் எழுதுறதுங்கிறது ரொம்பவே கடினமாக இருக்கும். இதனால் அந்தந்த மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி பாடத்திட்ட முறைகள் உருவாக்கப்பட வேண்டுங்கிறத முன்வைக்கிறாரு. மூணாவதாக, லாஸ்ட் May 5 நீட் எக்ஸாம் நடந்தப்போ சில குளறுபடிகள் நடந்ததுங்கிறத நம்ம செய்தித்தாள்கள் மீடியாவிலலாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதனால் மக்கள் மத்தியில் நீட் எக்ஸாம் பற்றின ஒரு நம்பகத்தன்மையே இல்லாமல் போயிடுச்சு. நீட் எக்ஸாமே தேவையில்லைங்கிற எண்ணங்கள் மக்கள் மத்தியில் உருவாயிடுச்சுங்கிறத அவர் முன்வைக்கிறாரு. இதுக்கு என்னதான் தீர்வு? உடனடி தீர்வு நீட்டு விலக்கு. தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்க நீட்டு விலக்கு தீர்மானத்துக்கு தன்னோட மனப்பூர்வமான ஆதரவை அவர் தெரிவித்தார். இதுக்கு நிரந்தரமான தீர்வு தான் என்ன? கல்விங்கிறது பொதுப்பட்டியல்லேருந்து எடுத்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டுங்கிறது தான் நிரந்தரமான தீர்வாக இருக்குங்கிறத அவர் தெரிவிக்கிறார். இதை கொண்டு வரதில் ஏதாவது சிக்கல்கள் இருந்ததுன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி சிறப்பு பொதுப்பட்டியல்னு ஒரு இதை உருவாக்கி, ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டுங்கிறத உருவாக்கி அதில் சுகாதாரமும் கல்வியும் கொண்டு வர வேண்டுங்கிற அவரோட சஜஷனை அவர் தெரிவித்தார். இது நான் உடனே நடக்காதுன்னு எனக்கு தெரியுங்க, அப்படியே நடந்தாலும் நடக்க விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியுங்கிறதையும் அவர் மேடையில் தெரிவித்தார். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், எஜுகேஷன் இஸ் செலிப்ரேஷன், லேர்னிங் இஸ் ஃபன்னு சொல்லி எல்லாருமே நல்லா படிங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கு. இப்போ உங்களால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அடைய முடியல அப்படின்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் கையை விட்டு நழுவி போயிடுச்சு அப்படின்னா துவண்டு போகாதீங்க. கடவுள் அதை விட ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி கையில் வச்சிட்ருக்காரு, அதை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்பீச்சை ஸ்வீட்டாக கம்ப்ளீட் பண்ணார். தேங்க்யூ.